விஜய் சேதுபதி, ருக்மிணி வசந்த், யோகி பாபு உள்ளிட்ட நட்சத்திரங்களின் நடிப்பில் சமீபத்தில் தேட்டர்ஸில் வெளியாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஏஸ். இந்த திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல படத்தினுடைய கதை. தன்னுடைய குற்ற பின்னணியை மறந்து புதிய வாழ்க்கையை தொடங்குறதுக்கு மலேசியா வராரு போல்ட் கண்ணன். அதாவது நம்ம படத்தினுடைய ஹீரோ விஜய் சேதுபதி. அங்கே தொழிலதிபராக தன்னை காட்டிக்கொள்ளக்கூடிய யோகி பாபு, அதாவது அறிவு, அவரை தன்னுடைய நண்பனுடைய உறவினரை அறிமுகப்படுத்தி தன்னுடைய வீட்டுக்கு கூட்டு போகிறாரு. அங்கே எதிர் வீட்டில் வசிக்கக்கூடிய நாயகி ருக்கு, அதாவது ருக்மிணி வசந்துக்கும் போல்ட் கண்ணனுக்கும் இடையில காதல் மலருது. இந்த சூழலில் ருக்குவுக்கும் அவருடைய வளர்ப்பு தந்தை பப்ளு பிருத்திவிராஜால சொத்து பிரச்சனை இருக்கிறது தெரிய வருது. அதை தீர்த்தால் மட்டுமே அவரது தொல்லையிலிருந்து விடுபட முடியும் அப்படின்ற கட்டாயம் ஏற்படுது. இந்த நிலையில தன்னுடைய காதலி நாயகிக்கு நாயகன் எவ்வாறு உதவுறாரு, அதனால அவருக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்கள் என்ன அப்படின்றத கமர்ஷியல் மசாலாவோட கலந்து சொல்றது தான் இந்த ஏஸ். ஓகே, படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதியினுடைய அமைதியான நகைச்சுவை மற்றும் நக்கல் பாணி காட்சிகளுக்கு பொருந்தி முழு படத்தையுமே தாங்கி நிற்குது. நடிப்புக்கு தீனி போடுற கதை இல்லை அப்படின்னாலுமே கூட கமர்ஷியல் மீட்டர்ல தேவையானதை திறம்பட வழங்கி இருக்காரு. யோகி பாபு வழக்கம் போல தன்னுடைய நகைச்சுவை ஒன்லைனர்களை திரை முழுக்க அடுக்கி இருக்காரு. ஆனா அதுல பாதி மட்டுமே தான் சிரிப்பை வர வைக்குது. அந்த உருவகேலியை தயவு செஞ்சு தவிர்த்துடலாமே யோகி பாபு, ஏன்னா அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நாயகி ருக்மிணி வசந்த், இதுதான் அவங்களுக்கு தமிழ்ல முதல் படம். காதல் காட்சிகளையும் எமோஷனலான இடங்களையும் நல்லதொரு நடிப்பை வழங்கியிருக்காங்க. தமிழுக்கு நல்லதொரு நல்வரவு அப்படின்னு சொல்லலாம். திவ்யா பிள்ளை, பிரிசில்லா நாயர் ஆகியோரின் நடிப்புல குறை எதுவும் இல்லை. வில்லனாக வரக்கூடிய பப்ளு பிருத்திவிராஜ் நடிப்புல செயற்கைத்தனம் சற்று அதிகமாகவே தெரியுது. PS அவினாஷின் வில்லத்தனம் உடல் மொழியால பாதி கிணத்தை தாண்டுது. ஓகே, இப்போ இந்த திரைப்படம் தொழில்நுட்ப ரீதியா, அதாவது டெக்னிக்கல் எஸ்பெக்ட்ஸ்ல எப்படி எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணை கவரக்கூடிய ஒளியமைப்பு மற்றும் சிறப்பான காட்சி கோணங்களோட மலேசியாவை ரொம்ப அழகான அந்த ஃப்ரேம்குள்ளே அடக்கி இருக்காரு ஒளிப்பதிவாளர் கரண் பி ராவத். குறிப்பாக பால்கனியில் நின்று விஜய் சேதுபதி இரவுல நாயகியை பார்க்கக்கூடிய காட்சிகள் சிறப்பான ஒளி உணர்வோடு இருக்கு. படத்தொகுப்பாளர் ஃபென்னி ஆலிவர் தொந்தரவு செய்யாத வெட்டுகளை வழங்கியதோடு மட்டுமல்லாமல் போக்கர் விளையாட்டை காட்சிப்படுத்தியது, ஒரு காட்சி முடிந்து அடுத்த காட்சிக்கு தாவும் போது அதற்கேற்ற டிரான்சிஷன்களை பயன்படுத்தியதுன்னு தன்னுடைய கட்டிங் வேலையை ரொம்பவே கனக்கச்சிதமாக பண்ணியிருக்காரு. இருந்தாலுமே இந்த படத்தில் கத்தரிச்சு தூக்கி எறியப்பட வேண்டிய இடங்கள் பலது இருக்கு. காதல் காட்சிகளில் தொந்தரவு செய்யாமல் செல்லும் சாம் சிஎஸ்ஸின் பின்னணி இசை ஆக்ஷன் காட்சிகளில் டெசிபலை உயர்த்துது. ஆனாலும் சைலன்ஸுக்கும் கொஞ்சம் இடம் விட்டுருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. தாமரையோட வரிகளில் ஜஸ்டின் பிரபாகரனின் இசையில் உருகுது உருகுது அப்படின்ற மெலடி பாடல் ரசிக்க வைக்குது. போக்கர் விளையாடும் கிளப், குப்பை கிடங்கு ஆகியவற்றை கலை இயக்குனர் ஏகே முத்து திறமையாக வடிவமைச்சிருக்காரு. மலேசியாவை பின்னணியாக கொண்டு நகைச்சுவை, ஆக்ஷன், காதல் என ஒரு கமர்ஷியல் காக்டெயிலா எல்லாம் கலந்த கலவையா படம் நகருது. ஆனால் அதை சுவாரஸ்யமாக வழங்கியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அது கேள்விக்குரியே. யோகி பாபு, விஜய் சேதுபதி கூட்டணி அங்கங்கே சிரிக்க வைக்கிறது ஆறுதலாக இருந்தாலும் தூய்மை பணியாளரை குறிப்பிட்டு குப்பை பொறுக்கி அப்படின்ற வசனத்தை மீண்டும் மீண்டும் சொல்லி சிரிப்பை எதிர்பார்க்கறது கண்டிப்பாக அபத்தம் அப்படின்னு தான் சொல்லணும். ரெஸ்டாரண்ட் காட்சிகளில் பெண்கள் கிட்ட தகராறு செய்யக்கூடிய ஆண்களை வெளுக்கும் நாயகனோட காட்சிகள் வழக்கமான தமிழ் சினிமா பாணியாக இருந்தாலும் சண்டை காட்சிகளும் அதில் வரக்கூடிய சின்ன வசனங்களும் சலிப்ப தரல அப்படின்றது ஆறுதல். படத்தினுடைய தலைப்பு அந்த ஏஸ் அப்படின்ற அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அதை உணர்த்தும் வகையில் அந்த ஏஸ் கார்டு விளையாட்டை, அந்த போக்கர் விளையாட்டு இருக்கு இல்லையா, அதை காட்சிப்படுத்திய விதம் அந்த விளையாட்டை பற்றி தெரியாதவங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னாலுமே கூட புரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக சுவாரஸ்யமாக இருக்கலாம். முக்கியமான கொள்ளை சம்பவம் எல்லாம் என்னது இவ்வளவு ஈஸியா இருக்கே அப்படின்ற உணர்வையே தருது. அதற்கான டீட்டெயிலிங்கு இன்னுமே கொஞ்சம் மென கேட்டிருக்கலாம். அதே சமயம் கிளைமேக்ஸ் நெருங்கும் கடைசி 20 நிமிடங்களில் இதை ஓரளவு சரி செஞ்சிருக்காரு இயக்குனர். நாயகன் போடும் ஸ்கெட்சும் அதை படமாக்கிய விதமும் உண்மையாவே பாராட்டத்தக்கது. மொத்தத்தில் இந்த ஏஸ் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாலியல் ரீதியாக ஒரு பெண் பாதிக்கப்பட்டு மிரட்டப்பட்டு வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுவது, அதற்கு நாயகன் தான் நீதி வாங்கி தரணும் அப்படின்ற காட்சிகள்லாம் பல காலங்களாக தமிழ் சினிமாங்க ஏற்கனவே கடந்து வந்துவிட்ட ஒன்று தான். அந்த கதாபாத்திர வடிவமைப்பையும் அந்த துணை கதையையும் கொஞ்சம் கூடுதல் முதிர்ச்சியோட, அதாவது மெச்சூரிட்டியோட அணுகியிருக்கலாம். தொழில்நுட்ப ரீதியாக நல்ல தரத்தில் இருக்கக்கூடிய இந்த திரைக்கதை மற்றும் நகைச்சுவை அந்த இடங்களில் பயங்கரமாக சறுக்கி சுவாரஸ்யம் குறைந்த ஒரு போக்கர் ஆட்டமாக ஏமாற்றம் அளிக்குது. இந்த திரைப்படத்தை தேட்டரில் போய் பார்க்கலாமா, பார்க்குற அளவுக்கு ஓர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மிகப்பெரிய விஜய் சேதுபதி ரசிகர், எனக்கு அவருடைய அந்த நக்கல் நையாண்டி, அவருடைய அந்த கமர்ஷியல் வெர்ஷன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா படம் முழுக்க கண்டிப்பாக அந்த வெர்ஷன் ஆஃப் விஜய் சேதுபதி உங்களை என்டர்டெயின் பண்ணுவார். மற்றபடி ஒரு நார்மல் சினிமா ஆடியன்ஸாக போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திரைப்படம் ஓகே, டெக்னிக்கல் வைஸ் நல்லா தான் எடுத்திருக்காங்க, பார்க்க நல்லா தான் இருக்குது. ஆனால் படத்தில் ஏதோ ஒன்று குறையுதே, இந்த கதையெல்லாம் நம்ம பழைய காலத்திலே பார்த்துருக்கோம், இன்னும் பெருசாக சுவாரஸ்யம் இல்லையே அப்படின்னு சொல்லி இந்த படம் பல இடங்களில் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. இப்போ மாறி வந்துட்டு இருக்கக்கூடிய தமிழ் சினிமாவில் மறுபடியும் இந்த மாதிரியான பழைய கதைகளை கையில் எடுத்து அதுக்கு ஒரு மலேசியா பேக்ரவுண்ட், ஒரு ப்ராப்பரான டெக்னிக்கல் டீம்னு வச்சு அதையே கிண்டனமாவையே திரும்ப கிண்டி கொடுத்து அதுவுமே ஓரளவு தான் சுவாரஸ்யமாக இருக்குது. அப்படிங்கும்போது அந்த படம் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இப்போ ஏஸ் திரைப்படத்தினுடைய இந்த விமர்சனம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ரிவ்யூ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாரும் வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காம டிங் அழுத்திடுங்க.